ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களின் நன்றியில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், ஸ்ரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் மறவேன் என்று தெய்வம் கூறுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டார்கள். அந்த நேரத்தில் அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சிறு பிள்ளைகள் ஆர்ப்பரிக்கிறதையும் பிரதான ஆசாரியன் பரிசேயரும் கேள்விப்பட்டு கோபம் அடைந்து ஆண்டவரிடத்திலே வந்து அவர்கள் கூறுகிறதை கேட்கிறீரோ என்று கேட்டார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆம் கேட்கின்றேன், குழந்தையுடைய வாயினாலும் பாலர்களுடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்று எழுதியிருக்கிறதை நீங்கள் ஒரு கால் வாசிக்கவில்லையா என்று ஆண்டவர் வசனத்தை மேற்கோள் காட்டுகிறார். மட்டுமல்ல, ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருந்தது, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லுகின்ற வசனங்களை வாசிக்கிறோம். எனவே நமக்கு ஒரு பாலகனை கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்கிறோம்.